ஓம் ஈஸ்வரப்பட்டாய் சச்சிதானந்த சர்க்குருவே சரணம். என் தாய் தந்தரை வணங்கி இன்றைய பௌர்ணமி யாகத்தில் பல காட்சிகள் தெரிந்தன. ஒரு பெரிய மூக்கு தெரிவது போன்றும் மூக்கு சுவாசம் எடுப்பதை போன்றும் தெரிந்தது. பிறகு ஒரு பாதம் தெரிந்தது. பிறகு அன்னபூர்ணி சக்தி பெருசாக இந்த இடத்தில் மஞ்சள் கலர் புடவை உடுத்தி கொண்டு அந்த அன்னபூர்ணி சக்தியினுடைய நெஞ்சில் இருந்து ஒளி தெரிந்தது. பிறகு இன்று ராக்கெட் வெடிக்கின்றோம் அல்லவா, அந்த ராக்கெட்டினுடைய இது மேல் நோக்கி போகாமல் இப்படி சாய்வாக போவது தெரிந்தது. பிறகு தட்சிணாயனம் உத்தராயணம் என்ற தொடர்பில் சூரியனுடைய சக்தி தெரிந்தது. பிறகு நிலவினுடைய தெரிந்தது. இப்படி புத்தரினுடைய காட்சியும் இன்று தெரிந்தது. இப்படி பல காட்சிகள் தெரிந்தன. இந்த காட்சியினுடைய தொடர்பு என்னவென்றால், இன்று எல்லாவற்றிற்கும் மூல காரணம். பிறகு இன்னொரு இதுவும் தெரிந்தது, விநாயகருடைய காட்சி தெரிந்தது. பிறகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற பாடலினுடைய ஒலியும் கேட்டது. அப்பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், நாம் முதல் தெய்வமாக நம் தாய் தந்தையரை வணங்குகிறோம். ஆனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். இதனுடைய உண்மை என்னவென்றால், இந்த பூமியினுடைய சுழற்சியில் நமக்கு பூமியினுடைய சுழற்சி சுழன்று கொண்டே உள்ளது. இந்த பூமியினுடைய சுழற்சியில் இந்த பூமியில் நாம் இந்த மண்ணுலகில் வாழ்கின்றோம். ஆனால் விண்ணுலகத்தினுடைய உண்மை பலவாக உள்ள விண்ணுலகத்தினுடைய உண்மையில் இன்று மனிதனாக ஒரு செயற்கைக்கோளை அனுப்பும் பொழுது அது ஒரு கோளிலிருந்து மற்ற கோளுக்கு செல்லக்கூடிய அளவில் செயல்கின்றது. அதே ஒரு நட்சத்திர அலைகள், சூரியன் ஒரே நிலையில் உதிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் தட்சிணாயன காலத்தில் ஒரு இடத்தில் இருந்து ஒரு இடத்திற்கு வருகிறது. உத்தராயண காலத்தில் இந்த இடத்திலிருந்து இப்படி திரும்பி வருகிறது. அதே போன்று பௌர்ணமி என்றை பார்த்தால் என்றால், பௌர்ணமி எப்பவுமே மாதம் மாதம் ஒரே இடத்தில் தெரிவதில்லை. அதனுடைய இடங்கள் மாறிதான் தெரிகின்றது. இயற்கையினுடைய தன்மையில் இப்படி விண்ணில் எப்படி நாம் பல விஞ்ஞானத்தின் தொடர்பில் அனுப்புகின்றோமோ, அதை போன்று விண்ணுலகில்